உங்களையும் என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. நாடெங்கும் இருக்கக்கூடிய கழக கண்மணிகளின் நெஞ்சிலே இந்த வைகோ குடியிருக்கிறான். என் நெஞ்சிலே நீங்கள் குடியிருக்கிறீர்கள். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. பூமிநாதன் சொன்னதை போல நீங்கள் கண் கலங்கினால், நீங்கள் முகவாட்டமுற்றால், கண்ட மாத்திரத்திலேயே என் நெஞ்சம் கலங்குமே. அந்த பாச உணர்ச்சியின் மறுபெயர்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திற்கு சோதனைகள் வந்திருக்கின்றன. அதை கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்திய உபகண்டத்தில் ஜனநாயக படுகொலை நடக்கிறது என்பதை புள்ளிவரங்களோடு முதன்மை செயலாளர், நான் ஒரு பேச்சாளன், 8 வயதிலே இருந்து பேச ஆரம்பித்தவன், நானே திகைத்து போய்விட்டேன் அவன் பேச்சை கேட்டு. எங்கிருந்து வந்தது இந்த ஆற்றல்? எப்படி இவ்வளவு பேச முடிகிறது? நீங்கள் தந்த ஆற்றல், நீங்கள் தந்த ஆதரவு, நீங்கள் காட்டுகிற பற்று, பாசம். ஆகவே அந்த உணர்வோடு இந்த நாட்டில் நடக்கின்ற ஜனநாயக படுகொலைகளை அடுக்கடுக்காக சொன்னார். அதனால் தான் 65 லட்சம் வாக்காளர்களை பீகாரிலே வாக்காளர் பட்டியலிலே இருந்து இந்த பிஜேபி அரசு நீக்க காரணமாயிற்று. இது பிற மாநிலங்களிலும் தொடரும். இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை, பாசிசத்தின் அடையாளம். அதே போல இங்கே அவர் குறிப்பிட்டதை போல் 30 நாட்கள் சிறையில் அடைபட்டால் முதலமைச்சராயினும் எந்த அமைச்சராயினும் விசாரிக்கப்படாமலே, நீதிமன்றத்தின் கதவுகள் திறக்கப்படாமலே பதவியை பறிக்கலாம் என்ற 2025 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் 130 அரசியல் சட்ட திருத்தம் 130 அதை தாக்கல் செய்திருக்கிறாரே அமித்ஷா. இது அடால்ஃப் ஹிட்லரின் நாஜிகளின் போக்கு, பெனிட்டோ முசோலினியின் பாசிச போக்கு. இதை எதிர்த்து போராட வேண்டும் ஒத்த இந்தியாவும். கட்சி வித்தியாசமின்றி அனைவரும் இந்த பிஜேபி அரசை எதிர்த்து போராட கிளம்ப வேண்டும்.